ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான ஒரிஜினல் குவார்டர்லி எக்ஸாமோட மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டில் தேர்வு நடத்திருக்காங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற அனைத்து கொஸ்டின் நம்ம பசங்க நல்லா தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரியலனா போய் உடனடியாக படிச்சிருங்க. ஏன் சொல்லணும்னா இதிலிருந்தும் பல கேள்விகள் உங்களுக்கு தற்போது நடக்க இருக்கும். அந்த தமிழ் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படும் என்பது நிச்சயம். இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஆல்ரெடி நான் 12th ஸ்டாண்டர்டுக்கான அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, மேக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். பார்க்கலாம், பார்த்துருங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளே போட்டுருப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் பார்க்காம ஜாயின் பண்ணாமல் இருக்கல போய் ஜாயின் பண்ணுறேங்க, சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் எல்லா கொஸ்டினும் படிக்கிறமா பார்த்துங்க, ஆன்சர்லாம் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸில் பொறுத்த வரைக்கும் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அது எதுன்னு சூஸ் பண்ணிங்க. செகண்ட் ஒன் செம்பருதி டேஷ் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. ஓகேங்களா? மூன்றாவது மலைக்கு பிறகு மலை என்னும் நூலை எழுதியவர் யார் பார்த்து வச்சுங்க. நான்காவது பிழையான தொடரை கண்டறிக. ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது கண்டுபிடிச்சிக்கோங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மலையில் மூழ்கின. ஓகேங்களா? ஸோ இது ராங் பார்த்துங்க. ஃபிஃப்த் ஒன் இலக்கண குறிப்பு கூறுக முத்து முத்தாய். சிக்ஸ்த் ஒன் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றார் அது பார்த்து வச்சுங்க. செவன்த் ஒன் பாரதி கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? எயித் ஒன் நெடுநல்வாடை நூலை இயற்றியவர் யார்? ஒன்பதாவது வையகமோ வானகமும் ஆற்றலர் இது எதற்கு? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th ஒன் கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு சூட்டிய பெயர் என்ன? ஓகேங்களா? 11th ஒன்ப்பா இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது. 12th ஒன் குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? 13வதுப்பா பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருத்துவதை தேர்க. ஓகேங்களா? பொருந்துவதை தேர்க. இது கரெக்டாக பார்த்துங்க. தேவையான இடங்களில் இடைவெளி இடாமல் எழுதுதல், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல், நிறுத்து குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல், வல்லினமைகளை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுதல். 14th ஒன் ஜலாலுதீன் ரூமியின் குபிரியின் ஃபித்துவ படைப்பு என்ன? ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் எவை நம்ம 3 வினாக்கள் விடை தருக. ஸோ 15th வந்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். 16th ஒன் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. 17th ஒன் ஞாலத்தின் பெரியது எது? ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுங்க. 18th ஒன் துன்பு உள்ளது எனின் அன்றே சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? அதாவது நிழலின் அருமை வெயில் தெரியுமா, இல்லை சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஸோ இதுக்கு இந்த ரெண்டுத்தில் எது வந்து பொருந்தும் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பிரிவு 2 வினாக்களுக்கு விடை தருக. 19th வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. 20 புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. 21 இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரைக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் 20 வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக பப்ளிக்லேருந்து கண்டினியூஸ் கேட்குறாங்க. ஸோ நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3 எவையினும் 7 வினாக்களுக்கு விடை தருக. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அலை 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 பார்த்து வச்சுங்கப்பா. 23 ஃபைன் ஆர்ட்ஸ் எபிகிராபி ஆகிய கலை சொற்களுக்கான சொற்கள் நிகரான தமிழ் சொற்களை எழுதுக. 24 பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. ஏதேனும் ஒன்று இனநிறை இல்லை வானம் எல்லாம். ஓகேங்களா? 25வது பார்த்தீங்கன்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையை அகற்றி பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா? 26 பகுபத உறுப்பினர்களும் தருக. ஏதேனும் ஒன்று கலங்கி இல்லை வியந்து. 27வது வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? ஓகேங்களா? 28 பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக்குக. குமரன் வீடு பார்த்தான். செகண்ட் வந்து காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். 29வது வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். ஓகேங்களா? 30 வந்து கார்புள்ளி இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க பசங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பகுதி 3 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையினும் 2 வினாக்களுக்கு. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ 31 வந்து பார்த்தீங்கன்னா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. 32 குகனோடு ஐவராகி விடனனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக.
33 சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. 34 வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவை 2 வினாக்கள் விடை தருக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை, அதை பார்த்து வச்சுங்க. 36வது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. 37 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்னும் நிலைத்திருப்பவை எவை. 38 பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. ஓகேங்களா. ஸோ பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவைன்னு 3 எழுதணும். ஸோ நிரல்நிறை அணியை எடுத்துக்காட்டும் விளக்குக. இல்லைனா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஓகேங்களா. அல்லது 40 வந்து கீழ்காணும் பழமொழிகளில் ஒன்றை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. ஸோ நீங்கள் சொந்தமாக கதையை வச்சு எழுதணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இல்லை யானைக்கும் அடிச்சருக்கும், அப்படி இந்த பழமொழி வச்சு ஒரு கதையை ரைட் பண்ணணும், உங்களுக்கு தெரியும். 41 இலக்கியம் நய பாராட்டுக. ஸோ மைய கருத்தில் எழுதணும், அதை பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு தெரியும். 42 தமிழாக்கம் தருக. ஸோ லேர்னிங் இஸ் ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓன் எவ்ரிவேர். A new language is a new life. Knowledge of language is the doorways to wisdom. The limits of my language is the limits of my world. ஸோ இதுக்கான தமிழாக்கம் பார்த்து வச்சுங்க. 43 ஸோ பேராகிராஃப் கொடுத்து இது பண்ணுறது, அதுவும் பார்த்து வச்சு 4 வினாக்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் படித்து ஒரு 4 கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து ஓனாக கிரியேட் பண்ணணும். ஸோ இது எது பகுதி 4 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 6 மார்க் கொஷின்ஸ்ப்பா. ஸோ 3 எழுதுனா போதும். அதில் வந்து தமிழின் சீரமை திறம்பியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதிகளில் நிறுவுக. 45வது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பாரத அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. அல்லது நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து ஒரு இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. 46வது ஓனா சொல்கிறாங்க. அது 46வது உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. அல்லது புயல் தாக்குதலினால் குடியிருப்புகளும் அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின் வாரிய பொறியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுக. ஓகேங்களா. அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. பகுதி 5 பொறுத்த வரைக்கும் அடிப்பில்லாமல் செயல்பா ஓங்கிலடைந்து என்ன தொடங்கும் தண்டியலங்கரம் பாடல் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து சுடும் என்ன முடியும் குரலை எழுதுக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இதில் வேறு கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுதா பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது ஒரு கமெண்ட் பண்ணி போவோம், கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுறேங்கப்பா. மறக்காம கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குன்னு யாராலும் ஜாயின் பண்ண முடியும், ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேவை தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.